ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ஒரு கைய தலைமுடிக்கு நடுவுல விட்டு ஃபிங்கர்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு அப்படியே வெளியே எடுங்க. இப்போ உங்க கையில ஒரு ஹேர் கூட இல்லனா உங்க ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே 1-2 ஹேர் இருந்துச்சுன்னா அப்போ இதுதான் ஹேர் ஃபாலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் அது 3-4 முடிக்கு மேல இருந்துச்சுன்னா அப்போ சீரியஸ் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்கான சிக்னல் இது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த முடி கொட்டுற பிரச்சனையை சீக்கிரமா ஸ்டாப் பண்ண முடியுமா? எஸ், இத சுலபமா பண்ண முடியும். எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க முடியெல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். என்னது எங்க அம்மாவுது பிரதர்துன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. எங்க அம்மா தலை சீவ ஒவ்வொரு ஹேரா ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. நான் குளிச்சிட்டு தலையை துவட்டிட்டு டவலை பார்த்தா நிறைய முடியெல்லாம் ஃபால் ஆகி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க வீட்ல யார் தலையில இருந்தும் ஒரு ஹேர் கூட ஃபால் ஆகுறது இல்ல. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாத சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணினா நீங்களும் ஹேர் ஃபால சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த டெக்னிக்ஸ யாரும் ஓபனா சொல்ல மாட்டாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டா ஷாம்பு கம்பெனிஸ் எல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். ஹேர் ஆயில் பிராண்ட்ஸ் எல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு. டிவில இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, டேண்ட்ரஃப் உடனே சரியாயிடும்னு விளம்பரம் பார்க்கறாரு. அடுத்து இன்னொருத்தருக்கு முடி கொட்டிட்டே இருக்கு. அவங்க யூடியூப்ல இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் நல்லா நீளமா ஸ்ட்ராங்கா வளரும்னு விளம்பரம் பார்க்கறாரு. இப்போ இந்த ரெண்டு பேருமே அந்த ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரே வாரத்துல ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சு. 7 நாட்கள்ல டேண்ட்ரஃப் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால அந்த ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதனால அந்த ப்ராடக்ட் தேவையில்லை. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த ஷாம்பு அண்ட் ஆயில் கம்பெனியோட நிலைமை என்ன ஆகுறது? இழுத்து மூட வேண்டியதுதான். சோ அப்படிப்பட்ட தப்ப அந்த கம்பெனி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வீடியோல உங்க முடி கொட்டுற பிரச்சனைய சீக்கிரமா ஸ்டாப் பண்ணக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் பத்தி பார்க்க போறோம். சொல்ல போற 3rd ஸ்டெப் இதுதான் மோஸ்ட் மக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. அதுலயும் நான் கடைசியா சொல்ல போற 5வது ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்பை நீங்க நினைச்சாலே போதும், முடி கொட்டுற ப்ராப்ளம் சடனா ஸ்டாப் ஆயிடும். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர் ஃபால்கான ரீசன் தெரிஞ்சுட்டு போறது ரொம்பவே நல்லது. உங்களோட முடி கொட்டுறதுக்கு 4 ரீசன் இருக்கலாம். ரீசன் 1 ஜெனெடிக்ஸ். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சொட்டை இருந்துச்சுன்னா, வழுக்கை இருந்துச்சுன்னா அப்ப நமக்கும் அது வந்துடும்னு நம்பிட்டு இருக்கோம். அண்ட் சிலர் அதனாலதான் நமக்கும் இப்படி ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா டென்மார்க்ல நடந்த ரிசர்ச் சொல்லுது, நம்ம ஹேரோட டைப் இருக்குல்ல, அதுதான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும். ஆனா நம்ம ஹேரோட குவாலிட்டி அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வராது. வெறும் 20% மட்டும் தான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும். மீதி 80% அவங்க லைஃப் ஸ்டைல் தான் அவங்களோட ஹேர் குவாலிட்டியை டிசைட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசன் 2 லைஃப் ஸ்டைல். நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, இது எல்லாம் கூட உங்க ஹேர் ஃபால்கான ரீசனா இருக்கும். ரீசன் 3 ஹார்மோன்ஸ். எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் அதிகமானா ஸ்டூடெண்ட்ஸோட ஹேர்ஸ்லாம் சடனா தின்னாகிடும். சோ ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனால கூட ஹேர் ஃபால் அதிகமாகும். ரீசன் 4 ஸ்கேல்ப் ஹெல்த். உங்க ஹேரோட ஸ்கேல்ப் ஏரியா க்ளீனா இல்லனா கூட ஃபாலிகல்ஸ் கிளாக் ஆகி ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரீசன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ ஹேர் ஃபால்கான சொல்யூஷனை பார்த்துடலாம். மொத்தமா 5 ஸ்டெப் சொல்ல போறேன். நீங்க முதல்ல ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 2 செஞ்சாகணும். அடுத்து ஸ்டெப் 3, அடுத்து ஸ்டெப் 4 இப்படின்னு ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி உங்க உடம்புல இருக்கிற பிளட் கிளீன் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்க முடி ஆட்டோமேட்டிக்காவே ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனா உங்க முடி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சிம்பிள் தான். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு உங்க தலையில இருந்து ஒரு முடியை எடுத்துக்கோங்க. அந்த முடிய தண்ணியில போடுங்க. அப்படி அந்த முடி தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுச்சுன்னா அப்போ உங்க ஹேர் பேட் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா முடி மேலேயே மிதந்தா அப்போ உங்க ஹேர் குட் கண்டிஷன்ல இருக்கு. சோ யாருக்கெல்லாம் முடி மிதந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் பிளட் கிளீனிங் பண்றது அவ்வளவு அவசியம் இல்ல. ஆனா மத்தவங்க இந்த ஸ்டெப்பை பண்ணியே ஆகணும். அதுக்காக நீங்க டெய்லி 12 hours சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா பாடிக்கு டைஜஷன் வேலை கொடுக்காம ரொம்ப நேரத்துக்கு சும்மா விடுற போதும் பாடி செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஆனா எப்படி 12 hours சாப்பிடாம இருக்கிறது? சிம்பிள் தான். நைட் 7-8 மணிக்கெல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுங்க. பிறகு காலையில 9-10 மணிக்கு சாப்பிடுங்க. அதுக்கு நடுவுல வேற எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. இதனால என்ன ஆகும்னா உங்க பாடி முழுக்க இருக்கிற, உங்க பிளட் முழுக்க இருக்கிற
டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதனால உங்க ஹேர் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அப்போ ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இத 7 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்றேன், 7 நாட்களுக்கு நான் சொல்ற 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் விட்டுடுறது, அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் விட்டுடுறது, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. கண்டினியூவா 7 நாள், 8வது நாள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த கவனமா கேளுங்க. ஒரு விவசாயம் பண்ற நபரை பாத்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு மரம் வளர்றத பாத்திருக்கீங்களா? ஒரு மரம் எப்படி வளருது? அதுக்கான மண்ணு நல்லா இருக்கிறதால. ஆனா அதே மண் கெட்டு போச்சுன்னா பிறகு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் எவ்வளவு ஃபெர்டிலைசர் போட்டாலும் மரம் வளரவே வளராது. அதே போலதான் உங்க முடியும். உங்க முடி நல்லா வளரணும்னா அதுக்கு உங்க ஸ்கேல்ப் ஏரியா நல்லா இருக்கணும். ஆனா நமக்கே தெரியாம நம்ம ஸ்கேல்ப் ஏரியால டர்ட், ஸ்வெட், ஆயில், டெட் ஸ்கின், பாக்டீரியாஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடுது. இதனாலே ஹேர் ஃபாலிகல்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கும். சோ ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு சயின்டிபிக் ஸ்டடியில இத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா முடியும் கொட்டி வழுக்கான பிறகு அவரோட தலையை ஷேவ் பண்ணிட்டு அதுக்கு சன்லைட் எக்ஸ்போசர் கொடுத்தாங்க. இதனால ஹேர் ஃபாலிகல்ஸ் திரும்ப ஆக்டிவேட் ஆகி மீண்டும் முடி வளர ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா சன்லைட்ல இருக்கிற யூவி ரேஸ் பிளஸ் ஹீட் அண்ட் அதோட ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் அந்த ஸ்கேல்ப் ஏரியால இருக்கிற ஜெர்ம்ஸ், ஃபங்கஸ், டேண்ட்ரஃப், ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணி ஸ்கேல்பை கிளீன் அண்ட் ஹெல்த்தியா மாத்திடுச்சு. சோ அதனால நீங்க பண்ண வேண்டியது டெய்லி 5-10 நிமிஷத்துக்கு உங்க தலையில டைரக்டா சன்லைட் படுற மாதிரி விடுங்க. பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக இது ஹெல்ப் பண்ணிடும். பட் யாரும் ஆஃப்டர்நூன் டைம்ல ஹேரை சன் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. காலையில 8 to 10 அண்ட் ஈவினிங் 4 to 6 இதுதான் சரியான நேரமா இருக்கும். இங்கதான் மோஸ்ட் பீப்புள் தவற விட்டுடுறாங்க. சிலர் ஹேரை கேர் பண்றதே இல்ல, பலர் ஹேரை கேர் பண்றேன்னு சொல்லி அவங்க ஹேரை இன்னும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க ஹேர் கேருக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, கிளீனிங். ஹேரை கிளீனா வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்டெப். ஏன்னா ஹேர் கிளீனா இல்லனா அப்போ அது உடைய ஆரம்பிச்சிடும். உங்க ஹேரை கிளீன் பண்ண ஷாம்பு இருக்கு, ஆனா அது சல்ஃபேட் ஃப்ரீயா இருக்கா? அத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்க. பாடிக்கு போடுற சோப்பை தலைக்கு போடவே கூடாது. அண்ட் நீங்க 3 days ஒன்ஸ் ஷாம்பு யூஸ் பண்ணாலே போதும். டெய்லி அதை யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா ஷாம்பு அதிகமா போட்டா ஸ்கேல்ப் ட்ரை ஆகும், இரிட்டேட் ஆகும். இதனால டேண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகி ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டெப் 2, ஹேர் ஆயில். நிறைய மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஹேருக்கு ஆயில் அவசியமா? இத ஆமா இல்லன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. ஏன்னா எந்த ஸ்கின் டைப், எந்த ஸ்கேல்ப் டைப் உங்களுக்கு இருக்குன்றத வச்சுதான் இது டிசைட் ஆகும். அப்படி உங்க ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கும்னா, உங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா அப்போ நீங்க ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் ஸ்கேல்ப்புக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும் அண்ட் ரூட்ஸை ஸ்மூத்தா வச்சுக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு ஆயில் ஸ்கேல்ப் அப்படின்னா அப்போ நீங்க ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஆயில் ஸ்கேல்ப் உள்ளவங்க ஆயில் யூஸ் பண்ணினா போர்ஸ் பிளாக் ஆயிடும், டேண்ட்ரஃப் அதிகரிக்கும் அண்ட் ஃபோர்ஹெட்ல பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால ஆயில் ஸ்கின் டைப் ஆட்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண வேணாம். ஸ்டெப் 3, ரிப்பேர். நீங்க ஷாம்பு யூஸ் பண்றப்போ அது உங்க முடியில இருக்கிற டர்ட்ஸ் மட்டும் இல்ல, பதிலா நியூட்ரிஷனையும் உறிஞ்சி எடுத்துக்குது. சோ அதனால ஷாம்புக்கு அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்றது அவசியம். சோ அதனால இனி நீங்க எப்போல ஷாம்பு போடுறீங்களோ ஷாம்பு போட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ணுங்க. பிறகு டவலால ஹேர்ல இருக்கிற ஈரத்தை ரிமூவ் பண்ணுங்க. பிறகு கண்டிஷனரை ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஸ்கேல்ப் ஏரியா கிட்ட இது போயிடக்கூடாது. பிறகு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேரை வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இந்த கண்டிஷனர் தான் ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், சிக்கு முடிய ஸ்மூத் பண்ணும், ஸ்பிளிட் எண்ட ரிப்பேர் பண்ணும் அண்ட் உங்க ஹேரை இது ஹெல்த்தியா மாத்தும். உங்க முடி எதனால ஆனது தெரியுமா? கெரட்டின். கெரட்டின் எப்படி உருவாகுது? அது உருவாகுது புரோட்டீன்ல இருந்து. புரோட்டீன் எங்க இருந்து வருது? அது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கிடைக்குது. அப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியில்லைன்னா, முடிக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லைன்னா அப்போ ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும். சோ அதனால உங்க சாப்பாட்டுல புரோட்டீன், அயன், ஹெல்த்தி ஆயில்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க. எக்ஸ், சிக்கன், ஃபிஷ், ஸ்ப்ரவுட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பீனட்ஸ், ஸ்பைனச், கேரட், பீட்ரூட், டேட்ஸ், புரோக்கோலி, கிரவுண்ட்நட் ஆயில், ஃபிஷ் ஆயில், பப்பாயா, லெமன், நட்ஸ், பனானா இது எல்லாம் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இதெல்லாம் இல்லாம உங்க சாப்பாடு இருந்துச்சுன்னா அப்போ ஹேர் தின்னாக ஆரம்பிச்சிடும், வீக் ஆயிடும். அதனால உங்க முடியை உருவாக்கக்கூடிய ஃபுட் மேல கேர் பண்ண ஆரம்பிங்க.
ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்த 2 நபரை வச்சு ஸ்டடி ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. டாக்டர் ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்றாரு, இல்ல உனக்கு முடி அதிகம் கொட்டல, நீ நல்லா தான் இருக்க. ஆனா டாக்டர் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, உனக்கு ரொம்ப அதிகமா முடி கொட்டுது, பட் கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். இதனால என்ன தெரியுமா ஆச்சு? 1 மந்த் கழிச்சு இது தெரிய வந்துச்சு. யார்கிட்ட முடி உனக்கு அதிகம் கொட்டல, நீ நல்லா தான் இருக்கன்னு டாக்டர் சொன்னாரோ அவருக்கு ஹேர் ஃபால் ஆகுறது உண்மையிலே ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. ஆனா டாக்டர் யாருக்கிட்ட உனக்கு முடி அதிகம் கொட்டுது கவலைப்படாதன்னு சொன்னாரோ அவருக்கு இன்னும் அதிகமான முடி கொட்டி போயிருந்துச்சு. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் பண்ண ஒரு உண்மை. அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அப்போ முடி கொட்டும், முடி கொட்டிச்சுன்னா அப்போ திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆனதுனால திரும்ப முடி கொட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சோ நல்லா பாருங்க, உங்க லைஃப்ல வேற ஏதாவது ப்ராப்ளத்தால நீங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அப்போ நீங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது ஹேர் ஃபால் இல்ல, பதிலா உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசனா இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும். இல்ல அப்படி ஒரு வேலை எனக்கு லைஃப்ல வேற எந்த பிரச்சனையும் இல்ல, முடி கொட்டுறது தான் உங்களோட மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா அப்போ நான் அடிச்சு சொல்லுவேன் இது ஒரு ப்ராப்ளமே இல்ல. இந்த வீடியோல சொன்ன 5 ஸ்டெப்ஸையும் 7 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி இருக்கும். அண்ட் முதல்ல பிலீவ் பண்ணுங்க, என்னோட ஹேர்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுங்க. இதுவே முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா அப்ப இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.